தங்க பாபா, சூரிய பாபா சன்னதிகளில் வணங்கி ஸ்ரீ ராகவேந்திரர் மேதா தக்ஷணாமூர்த்தியையும் வழிபட்டு வள்ளலார், காஞ்சி பெரியவர், பாபாஜி கும்பாபிஷேக காட்சிகளை நேற்று தரிசித்தோம். வாலாஜாபேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீட தரிசனம் இன்றும் தொடர்கின்றது. சூரிய பாபா சந்நிதிக்கு எதிரில் கீழே யாக குண்டமே துணியாக சதா சர்வ காலமும் எரிந்து கொண்டு இருக்கின்றது. பக்தர்கள் பாபா சந்நிதியிலேயே கிடைக்கும் தேன், நெய் மற்றும் மூலிகைகளை துணியில் சமர்ப்பித்து பாபா அருள் பெற்று செல்கின்றனர். பாபாவின் சந்நிதிக்கு எதிரில் அத்தி மரத்தின் அடியில் நவ கன்னியர்கள் சூட்சும வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றனர். இந்த அத்தி மரத்தின் ஒவ்வொரு கிளையும் 3 பிரிவுகளாக பிரித்து திரிசூலம் போன்று அமைத்திருப்பது இதன் சிறப்பம்சமாகும். அத்தி மரத்தில் திருமண தடை அகல மஞ்சள் கயிறும், சந்தான பாக்கியம் அடைய தொட்டில் கட்டியும் பிரார்த்தனை செய்கின்றனர். நவ கன்னியருக்கு முன்பாக பொதிகை மலை சென்று வந்த அத்திரி முனிவரின் பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. அத்திரி பாதத்தை வேண்டிச் செல்ல நவ கன்னியர் அருளும் சேர்ந்தே கிடைக்கின்றது. அத்திரி பாதம் ஒவ்வொருவரின் துன்ப இருளை போக்கக்கூடியது என்கின்றனர். மகாவிஷ்ணு பெரிதும் விரும்பக்கூடிய துளசி மாடத்தை அடுத்து தரிசிக்கின்றோம். திருமாலின் திருமார்பில் தவழும் துளசி தேவியை வணங்க பிறர்க்கரிய பேறு பெறலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வது போலவே கோசாலையில் உள்ள கோமாதாவுக்கு அகத்திக்கீரை அளிப்பதும் கோடி புண்ணியமாக கருதப்படுகின்றது. இங்குள்ள கோசாலையில் பசுக்கள் பராமரிக்கப்படுகின்றன. இப்போது ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஆலயத்திற்கு முன்புறம் வருகின்றோம். ஸ்ரீ தன்வந்திரி விநாயகர் சந்நிதி முன்பு நிற்கின்றோம். ஒரே கல்லில் ஒரு புறம் வினை தீர்க்கும் விநாயகரும் மறுபுறம் பிணி தீர்க்கும் தன்வந்திரியும் காட்சி தருகின்றனர். வைணவ சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுவதால் விநாயகருக்கு திருநாமம் காணப்படுகின்றது. ஸ்ரீவினை தீர்த்த விநாயகரும் ஸ்ரீ தன்வந்திரியும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது அற்புத கோலமாகும். விநாயகரை தரிசிக்கும் போதே மறுபுறம் சுவரில் பதிக்கப்பட்டுள்ள கண்ணாடியில் ஸ்ரீ தன்வந்திரியின் திருவுருவை தரிசிக்கலாம். வினையும் பிணியும் ஒரு சேர அகல இந்த சந்நிதியை 24 மணி நேரமும் சுவாமிகளின் அனுமதியோடு தரிசிக்கலாம். உலகிலேயே இப்படி ஒரு அமைப்பு ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் மட்டுமே உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திர நாளில் தைல காப்பு திருமஞ்சனம் நடக்கிறது. பகவான் மறுபுறத்தில்
இருவரும் இணைந்தது எதனாலே நம் இருவினை தீரணும் அதனாலே. இருவரும் இணைந்தது எதனாலே நம் இருவினை தீரணும் அதனாலே. ஆனை முகத்தோன் பானை வயிற்றோன் அனைத்து வினைகளும் போக்கிடுவான். ஆனந்த தன்வந்தி ஆலயத்தில் விநாயக தன்வந்தி சன்னதியில். ஆனந்த தன்வந்தி ஆலயத்தில் விநாயக தன்வந்தி சன்னதியில். கர்ம வினைகளை போக்கிடவே கணபதி அருள்வான் ஒரு பக்கம். கர்ம வினைகளை போக்கிடவே கணபதி அருள்வான் ஒரு பக்கம். கண்ட பிணிகளை நீக்கிடவே மருத்துவ கடவுள் மறுபக்கம். கண்ட பிணிகளை நீக்கிடவே மருத்துவ கடவுள் மறுபக்கம். இருவரும் இணைந்தது எதனாலே நம் இருவினை தீரணும் அதனாலே. விநாயகரை அடுத்து அமைந்திருப்பது கால சக்கரம் ஆகும். இதன் சிறப்பை இப்போது தெரிந்து கொள்ளலாம். உலகில் உள்ள அனைத்து மக்களும் ஏதோ ஒரு விதத்தில் இயற்கையின் சாபத்துக்கு ஆளாகியுள்ளனர். ஒரு மனிதனை பலப்படுத்துவதும் பலவீனப்படுத்துவதும் நவக்கிரகங்களே என்று சொன்னால் அது மிகையாகாது. நவக்கிரகங்கள் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்குள் அனைவரும் அடக்கம் என்பதால் அதன் பாதிப்புகளில் இருந்து விடுபட பரிகாரம் தேடிக்கொள்ளும் பொருட்டு ஒரே இடத்தில் அந்தந்த ராசி நட்சத்திரங்களுக்கான விருட்சங்கள் வைக்கப்பட்டு காலச்சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதன் நடுவில் பக்த ஆஞ்சநேயரின் சுதை வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விருட்சங்களுக்கு தண்ணீர் விட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அவரவர் நட்சத்திரத்தில் தொடங்கி 3, 9, 12, 27, 36, 48 எண்ணிக்கையில் வலம் வருவது நல்லது. உலக நன்மை வேண்டுபவர்கள் 27 முறை வலம் வர வேண்டும். உலக நன்மை என்பதில் நாமும் அடங்கிவிடுகின்றோம். விருட்சங்களின் வேர்கள் பூமிக்கடியில் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைவது போல உலக மக்களும் ஒற்றுமையுடன் இணைய வேண்டும் என்பதே உலக சக்கரம் நமக்கு காட்டும் வாழ்க்கை நெறி என்கிறார் முரளிதர சுவாமிகள். நற்கதியருளுவாய் மனம் இறங்கியே நற்கதியருளுவாய் காத்தருள்வாயையா தன்வந்திரி தேவா. சேரும் இடமறிந்து சேராமலே சேரும் இடமறிந்து சேராமலே சேற்றினிலே நான்